உங்களுக்கு அறிவிக்கிறேன், சமயம் இல்லை. எப்பொழுது பத்திரிகை வாங்குங்க, நீங்கள் பத்திரிகை வாங்க, அதை பயன்பெறுங்க, மற்றவர்களுக்கு விசேஷமாய் அதை கொடுங்கள். இப்பொழுது நல்லா கவனிங்க, நம்ம இது உலகம் முழுவதும் கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறுகிற ஒரு நல்ல நாட்கள். அதாவது இந்த காலத்தில் பாடுபட்டார், இந்த தேதியில் தான் பாடுபட்டார், இந்த தேதியில் தான் சிலுவையில் அறையப்பட்டார், நமக்கு தெரியாது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை, ஆண்டு பிறந்தது உண்மை, பாடுபட்டது சொல்லுங்கள் வாய் திறந்து உண்மை. ஆகவே அதை நினைவு கூறுவது மிகவும் நல்லது. பிரைஸ் தி லார்ட். அதை நான் ஒரு காலத்தில் நான் அப்படி ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். கிறிஸ்மஸ் தினத்தன்று கிறிஸ்மஸ் கொண்டாடவே மாட்டேன். அன்னைக்கு வேணும்னே கிழிஞ்சு போன சட்டையை போட்டு சர்ச்சுக்கு போவேன். என்னன்னு கேட்டால், என்ன ஏசு என்னைக்கு பிறந்தான்னு அப்படி ஒரு வைராக்கி எனக்கு உண்டு. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் உணர்த்தினார், என்றோ ஒரு நாள் பிறந்தார். ஆகவே அதை நினைவு கூர்ந்து உலகத்திற்கு நாம் அதை அறிவிப்பது அது மிகவும் நல்லது. ஆகவே ஆண்டவர் பாடுபட்டது உண்மை. ஆகவே அந்த பாடுபட்ட நாட்களை நினைவு கூறுவது ரொம்ப நல்லது. அவர் உயிரோடு இருந்து அதை விட உண்மை. ஆகவே அதை நினைவு கூறுவது ரொம்ப நல்லது. சரி, ஆகவே இந்த நாட்களுக்காக விசேஷமாய் மார்ச் 1 தேதியிலிருந்து 21 தேதி வரை நான் உபவாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்தருளின 7 வார்த்தைகள் தியானிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை நான் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் முடிந்து ஒரு அரை மணி நேரம் அதை கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுப்பேன். சரியா 2 மணி நேரம் நடைபெறும். 6 மணியில் 8 மணி வரை அது நடைபெறும். இப்படி அதற்காக ஆயத்தமாங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வருகிறது. ஆகவே அந்த 21 நாட்களும் பரீட்சைக்காகவும் ஜெபிக்கப்படும். எப்படி? பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கப்படும். அவை பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்கு கலந்து கொள்ளலாம், பெற்றோர் கலந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். சரி, இந்த நாட்களை மற்ற வெளியில் இருக்கிற சபையெல்லாம் ஒடுக்கத்தின், நான் என்னமோ என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஒடுக்கத்தின் நாட்களா என்னமோ சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு தெரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிறீங்களா, என்னமோ சொல்லுவாங்க அது. ஆகவே இந்த நாட்கள், இந்த 40 நாட்கள், இந்த 40 நாட்களும் உங்கள் கரங்களில் நாங்கள் ஒரு பரிசு கொடுக்க போகிறோம். அதை எடுத்துட்டு வாங்க, அந்த பரிசு எடுத்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க தம்பி. உங்கள் கரங்களிலே எல்லாருக்கும் ஒரு கிஃப்டோடு கொடுக்க போகிறோம். அழகழகான கிஃப்ட். அல்லேலூயா. கலரான கிஃப்ட் எடுத்துட்டு வந்தீங்களா? சீக்கிரம் ஒன்றாவது ஒரு சாம்பிளுக்காக கொண்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு, பார்த்தீங்களா? இது சிறு குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாருமே இதை வாங்கி கொள்ளலாம். சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, இப்பொழுதிருந்தே ஆண்டவருக்கு கொடுப்பதற்காக. இது எழுதியிருக்கு, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் அதிசயங்களை காண செய்ய போகிறார். அப்போ இந்த 40 நாட்கள் இதை நீங்கள் கையில் வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களை ஒடுக்கி என்ன பண்ண போறீங்க, இதில் கர்த்தருக்கென்று, கர்த்தருக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க, நீங்கள் போட போறீங்க. நான் இன்னைக்கு சாப்பிட போகிற மெஜரா சிக்கன், ஐயோ பாவம், அவர் வயிற்றிலே அடிக்கணும் நம்ம போய் சரி பர, நான் இன்னைக்கு சாப்பிட போகிற மெஜரா சிக்கனுக்கு பதிலாக இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், கர்த்தருக்கு போட போகிறேன். சின்ன பிள்ளைங்க, நான் சாப்பிட போகிற ஐஸ்கிரீம் பதிலாக இதில் போட போகிறேன் என்று போட்டு 40 நாட்கள் நீங்கள் கர்த்தருக்காக என்ற ஒரு வைராக்கியத்தோடு இதை எதுவும் போடலாம். இதில் வெள்ளியும் போடலாம், பொண்ணும் போடலாம், தப்பு இல்லை. இதில் ஹோல் பத்தலைன்னா அதை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க, பெருசாக்கி போடுங்க. ஸ்க்ரூ டிரைவரெல்லாம் போட்டுறாதீங்க. அதனால் இது நீங்கள் இதை இப்போ உங்களுக்கு காணிக்கை எடுக்கும்போது உங்களோட கரங்களுக்கு கொடுங்க, எல்லாரும் வாங்கி கொள்ளுங்க. இதை ஈஸ்டர் அன்று இதை நீங்கள் கொண்டு வர போறீங்க. இது முழுக்க நல்லா கவனிச்சு அதையும் நான் சொல்லிடுறேன். இது முழுக்க பிரைஸ் தி லார்ட் பிரதர் சேகர் அவருடைய பொறுப்பிலே கொடுக்கப்பட்டு சபையில் இருக்கிற கடன் கட்டுவதற்காக பயன்படுத்தப்படும். ஏறக்குறைய 9 லட்சத்துக்கு மேலே கடனில் இருக்கிறோம் நம்ம. ஆகவே அது கடன் மாறுவதற்காக அது பயன்படுத்தப்படும். ஆகவே மறக்காமல் இதை வாங்கி செல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா அல்லேலூயா. இதை முதலாவதாக இதுக்கு காரணமாக பாஸ்டர் சேகரே வாங்கி கொள்ள போகிறார். என்ன வேணா போடலாம், தங்க போட்டாலும் தப்பு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன், சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி,
நம்முடைய சபையில இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறவங்க யார் இருக்கீங்க? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் யாரா இருக்கீங்களா? வீடு கட்டுகிறவர்கள் யார்? அது ரிச்சர்டா? கரெக்டா நான் சொல்றது? பிரதர் ரிச்சர்ட். அது ஒரே ஒருத்தர் தான் இருக்கீங்களா? வேற யாரும் இல்லையோ? எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறவங்க? சரி, ரைட். நான் நிறைய பேர் இருக்கா, இன்னைக்கு வரல. பிரின்ஸ் வரல. அப்புறம் என்ன இது கல்யாண நாள் போல் இருக்குன்னா செல்லதுரை. செல்லதுரை எங்க வரல? நிறைய பேர் வரல. சரி, உட்காரு. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியமான ஒரு ஆர்டர் கொடுக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். பல கோடிகளுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை பின்னால் வரும். ஆனால் இப்போ அந்த அளவுக்கு கொடுக்க போகிறதில்ல. அதாவது நம்முடைய இந்த இங்கே ஊழியர்களை அமர வைக்கிற அந்த ஹாலுக்கு முன்னால் பெரிய குழியும் குண்டு குழியுமா இருக்குது. அந்த ஊழியர்களை வந்து அந்த ரூமில் ஏற்றுவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கஷ்டப்பட்டு மேலே வராங்க. ஆகவே முதலாவது யாரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியருக்கு கொடுக்குற வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் ஃப்ளோரிங் போடணும். எவ்வளோ பாஸ்டர் கொடுப்பீங்க? கர்த்தர் கொடுப்பார். அதில் ஃப்ளோரிங்னா நீங்கள் சிமெண்ட்டில் போடக்கூடாது. அந்த சிமெண்ட் கல் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்கிறது? அதுக்கு ஒரு பிரிக் மாதிரி அந்த அப்படி பிளாக் இல்லையே, ஃபேவர் பிளாக்கா? அந்த பிளாக்ல போடல. ஏன்னா அது நிறைய வண்டி அந்த பக்கம் போறதுனால பாஸ் பண்ணி போக வண்டி அது உடஞ்சு போகும். அதனால அதை போடுகிற ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 1000 சதுர அடி வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல மாத்திரம் அந்த ரூமுக்கு முன்னால அவர்கள் ஊழியர் வந்து இறங்குகிற இடத்துல போட வேண்டும். ஊழியருடைய பாதம் பட நீங்கள் அதை செய்வது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவை யார் அதை செய்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம். இரண்டாவதாக இன்னொரு பாக்கியமான சேவை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்முடைய பின்னால இருக்கிற நம்முடைய கல்லறை தோட்டத்துக்கு போகிற அந்த பாதையிலே ஒரு காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். அது 70 அடி அகலம் இருக்கிறது. வெறும் 70 அடி தான். அதில் ஏறக்குறைய 10 அடி கேட் இருக்கு. அந்த 10 அடி கேட் போயிடும். அப்போ ஏறக்குறைய ஒரு 60 அடி தான் வரும். 60 அடிக்கு காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். அதையும் யாரோ ஒருவர் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தலாம். என்னிடத்துல வந்து அதை அறிவிக்கும்படி உங்களை மிக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தனியாய் வந்து இடத்துல சொல்லலாம், அல்லது ஆபீஸர் சொல்லலாம், இல்லை ஃபோன் பண்ணலாம். யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம். அவங்க தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படி அதை சொல்லுகிறேன். 21ஆம் தேதி பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காய், அடுத்த வாரம் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காய் விசேஷமான ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. பல இடங்களிலே ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சபையிலே நீங்கள் கலந்து சபையிலே ஜெபிப்பதை போல ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இது தேவனுடைய வீடு. சபை என்பது தேவனுடைய வீடு. அவே சபையில வந்து தேவ பிள்ளைகள் நீங்கள் வந்து கட்டாயம் உங்களுடைய பிள்ளைகளை வர பிரியலனாலும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. எல்கேஜி முதல் பிஎஸ்டி வரை. எப்படி? எல்கேஜி முதல் பிஎஸ்டி வரை கட்டாயம் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இந்த காணிக்கை வாங்கும் பொழுது இதை அந்த உண்டியில் சேர்த்து வாங்கி கொள்ளுங்க. தம்பிமாருக்கு வாங்க, தங்கச்சிமாருக்கு வா, குட்டி பிள்ளை வாங்க, தாய்மார்கள் வாங்க. பாட்டு பாடுறாளுங்களா? சரி, அப்போ தம்பிமாருக்கு மாத்திரம் வாங்க. சகோதரிகள் காணிக்கை எடுக்கிற சகோதரிகளை தவிர கொஞ்சம் முன்னாளுக்கு பிள்ளைங்களாம் வாங்க. வாங்கி கொடு, மட கொடுங்க. கொயர் ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்க போகிறோம்.
நல்லவர், ரொம்ப ரொம்ப 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 பேசி உன்னை நினைத்து பாரு, ரொம்ப நல்லவர். Praise the Lord. Hallelujah. இந்த பிள்ளைகளை காதலிக்கிறேன் என்னமோ பாட்டு பாடினாங்களேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த உலகம் முழுசும் காதலர்கள் தினம் அப்படி சொல்லி கொண்டாடுறாங்களாம். அதுக்காக அப்படி ஒரு பாட்டை பாடியிருக்கிறாங்க. Praise the Lord. Hallelujah. Amen. காதலிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன காதலிக்கலாமா? இச்சையே இல்லாமல் காதலிக்கலாம். காதலிக்கிறது தப்பு இல்லை. இச்சையே இல்லாமல். அப்போ இச்சை இல்லாமல் காதலி எது காதல் என்பது? அது காதல் அல்ல, அது இச்சை. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. நான் இச்சையே இல்லாமல் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்று ஒரு நாளும் ஒருவரும் சொல்ல முடியாது. அவை இந்த இச்சையோடு செய்கிற காரியம் வேதத்துக்கு புறம்பானது. அது இந்த காலத்தில் லேட்டஸ்ட் காதல் கல்யாணம் பண்ணவங்களே காதலிக்கிறது. அது இப்போ லேட்டஸ்ட். அவை இந்த பொல்லாத சத்துடைய கிரியைகள், ஆவிகள் அதெல்லாம் சபைக்குள் வரப்படாது. சபைக்குள் அப்படி அது இருந்தால் நீங்கள் பரலோகம் போய் சேர முடியாது, ஆண்டவர் சமூகத்தில் போய் சேர முடியாது. உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் செய்கிற அசுத்தமான காரியங்கள் யாராவது நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, உங்கள் பெற்றோரோடு சேர்ந்து இப்படி செய்த முடிவு, ஆகவே இது நல்லது என்று மனதில் தோன்றுகிற நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டு அது நீங்கள் பெற்றோர் மூலமாய் செய்வது தவறல்ல, அது தவறல்ல. ஆனால் நீங்கள் எப்போ பீச்சிலையும் என்னமோ பாட்டெல்லாம் பண்ணாங்களே பீச்சில், அது கேட்கல. சரியா நீங்கள் பாடினது கேட்கல, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கல. பீச்சில் காத்திருப்பான், பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்பாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் பாடுறீங்களா இல்லை சும்மா பாடுறீங்க? சரி. ஆகவே அந்த அப்படிப்பட்ட காரியங்கள் சபைக்குள் வரக்கூடாது. சபை மிக பரிசுத்தமானது. இது ஆண்டுடைய மனவாட்டி சபை, இது கர்த்தருடைய சரீரம். ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த நாள் நல்லது, இதை நினைவு கூறுவது நல்லது, இதை சொல்லி எச்சரிப்பது நல்லது. அதில் தேவ பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் விரும்பினதை உங்கள் பெற்றோரத்தில் சொல்வது தவறு அல்ல. இப்படி சொல்லி இப்படி இருக்கிறதே வாழ்க்கைக்கு நலமாக இருக்கும் சொல்லுவது. இப்போ பெற்றோர் சொல்லுகிற ஆலோசனைப்படி செய்வது தான் நல்லது. அதை நீங்கள் மீறி செய்யும் பொழுது அது உங்களால் தாங்க முடியாத இச்சையினாலே நீங்கள் செய்கிறீர்கள் என்று பொருள். அவை அதில் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் திருமணமானவர்களும் உங்களை ஜாக்கிரதையாக உங்கள் பாண்டங்களை, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமான பாண்டங்களாய் காத்துக்கொள்ள வேண்டும். நான் சகோதரனை போல பழகுகிறேன், சகோதரியை போல பழகுகிறேன் என்று சொல்லி உங்களுடைய பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாய் நெருக்கமாய் மாறும் பொழுது கண்களினாலே இச்சை வருகிறது என்று சொன்னால் நெருக்கத்தினால் அதிக இச்சைகள் வரும். அவை அது தேவனுக்கு விரோதமாய் வேத வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர் தங்கள் சரீரத்திலே பாடுகளை படுவார்கள் என்று வேத வசனம். தங்கள் சரீரத்திலே காம விகாரத்திற்கும் மோகத்துக்கு இச்சைக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் அவர்கள் தக்க தண்டனை அடைவார்கள் என்று சொல்லி வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அவை அந்த தண்டனைக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் உங்கள் சரீரமானது அது உங்களுடையது அல்லவே அல்ல, அது தேவன் தங்குகிற தேவ ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். அதை மிக மிக ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள தேவனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வேலையை காத்து கொள்ளுகிற வேலை. ஆதாமை தேவன் அழைத்து இதை பண்படுத்தி இதை காத்துக்கொள் என்று சொன்னார். ஆகவே உங்கள் சரீரங்களை கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறாரு. இதை பண்படுத்த, அதை
காத்துக்கொள்ள. அதை காத்துக்கொள்ளாமல் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் கடைசியில் ஆதாமை போன்ற நிலைமை தான் நமக்கு வரும். அவை நம்ம அதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த உண்டியல் கிடைக்காத யாரா இருக்கீங்களா? உண்டியல் கிடைக்காதவங்க பாருங்க, பிள்ளை நல்லா கை உயர்த்துறாங்க. உண்டியல் இருக்கா? உண்டியல் கிடைக்க ஏராளமான பேர் கை உயர்த்திட்டு பின்னால் சகோதரர்கள் வேண்டான்றீங்களோ? அருணாயம்பர் வேண்டான்ற யாரா இருக்கீங்களா? உண்டியல் இருக்கா? நோ. சரி, அடுத்த வாரம் உங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஒரு வாரம் போயிடுச்சு. அப்போ ஒரு வாரம் வேற எதுலேயே சேர்த்து வைங்க, பீரோக்குள்ள வைங்க, இல்லாட்டி முந்தானையில் கட்டி வைங்க. அடுத்த வாரம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். எடுத்து வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. போதும். என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய காலங்கள். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்து. ஓ ரபாஷ்யாந்த ரபலபர கரந்த இயேசுவை மேம்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி திருக்கரத்தால் ஆகி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே அணைந்திடுமே. கர்த்தராண்டமே அபிஷேகித்து வார்த்தைகளை கொண்டு பேசும். உயிர்ப்பியும் ஆசீர்வதியும் விடுவியும் அற்புதங்களை செய்யும். வாழ்க்கையை மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கு, மை டைம் இஸ் கரெக்டா இன் யுவர் ஹேண்ட். என்னுடைய நாட்கள், என்னுடைய நேரம். ஆனால் அது சரியாய் அதோடைய மொழிபெயர்ப்பு, அதனுடைய அர்த்தம் மை சீசன்ஸ், என்னுடைய காலங்கள். மை சீசன். சீசன் என்றால் என்ன? நல்ல கவனமா கவனிங்க. சீசன். இப்ப நம்ம ஒரு வருஷத்தை எடுத்துக்கிட்டா, இது மணி பெயிண்டர் மணி வீட்டிலே ஆரம்பித்த செய்தி. எங்க பெயிண்டர் மணி? அவங்க அம்மா யாரா இருக்கீங்களா? ஆட்களே வரலையோ? பெயிண்டர் மணி அவங்க தாயார் பெயிண்டர் மணி அவங்க வீட்டில் ஆரம்பித்தது. ஆனால் காலங்கள் என்று ஆரம்பித்து காலங்களிலேயே டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆவியானவர் திரும்ப உணர்த்தி கொண்டே இருந்தார், சபைக்கு அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி. நம்முடைய ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டால் அதுல பல காலங்கள் இருக்குதா இல்லையா? என்ன இருக்குதா இல்லையா? எல்லா காலங்களுமே நன்மையான காலங்கள். புரியுதா உங்களுக்கு? எல்லா காலங்களுமே நன்மையான காலங்கள். டீச்சர் அம்மா சொல்லுங்க, என்னென்ன காலம் இருக்கு? எடுத்த உடனே இலையுதிர் காலம் தானா? நல்ல காலமே வராதா? வசந்த பத்தியா பிள்ளைகளுக்கு தான் தெரியும். வசந்த காலம், கோடை காலம், பனிக்காலம் காலம் கிடையாது. மழை காலம், குளிர்காலம் ஒரு காலம் இருக்கா? முக்கியமா 4 காலம் இருக்குமா? யார சொல்லுங்க டீச்சர்ஸ் கரெக்டா? வேநீர் காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம், கோடை காலம், அப்புறம் வேற என்ன இருக்கு? மழை காலம் இருக்கா? சரி, இப்படி காலங்கள் ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறார். பிசாசு அந்தி கிறிஸ்து வரும் பொழுது காலங்களை மாற்ற நினைப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. He will try to change the seasons. காலங்களை மாற்றுவானா? ஆனா தேவன் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட எல்லா காலமும் மிக மிக தேவையானது. நல்ல கவனமா கவனிங்க. இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நீங்க இங்க எல்லாம் ரொம்ப தெரியாது. ஆனா நீங்க வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல ஒரு இலை கூட இருக்காது. நாட் a single leaf.
ஒரு இலை கூட இல்லாம எல்லாமே உதிர்ந்துரும். ஆனால் அடுத்த சீசன் வரும்பொழுது அது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நம்ம ஊர் மாதிரி எல்லா மரங்களும் பச்சையா இருக்காது. ஒரு மரம் சிகப்பு கலர் இருக்கும், ஒரு மரம் மஞ்சள் கலர்ல இருக்கும், மரம் முழுசு மஞ்சள் கலர் இருக்கும், ஒரு மரம் பச்சை, பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப இலை உதிர் காலம் எதற்கு? புதிய இலைகள் உண்டாவதற்காக. ஆண்டவர் மழை காலத்தை கொடுத்திருக்கிறார், கோடை காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கோடை காலம் வரும் பொழுது நம்ம ரொம்ப சில சமயத்தில் சோர்ந்து போகிறோம். நம்ம ஏன் கேட்டா எப்படி இருக்குது? பயங்கர உஷ்ணம். ஆனா அந்த காலத்தை அவங்க என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே 3 மாசம் தான் கோடை காலம். நமக்கு ஃபுல்லா கோடை, அவங்களுக்கு 3 மாசம் தான். அந்த வெயில் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், அதுல கொண்டாடுறாங்க. கோடை காலம், மழை காலம், நல்ல இந்த நல்ல காலங்களை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க ஆண்டவருக்கு. கரந்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, இந்த காலங்கள் யாருடைய கரத்துல இருக்குதா? சத்தமா? இன்னும் சத்தமா? யாரோ ஒருத்தர் கரெக்டா சொல்றீங்களான்னு பாக்குறேன். இன்னும் சத்தமா? இன்னும் சத்தமா? எல்லாமே சரி. நீங்க சொல்லுமா, யாருடைய கரத்துல இருக்கு? யாருடைய கருத்துல? நீ கரெக்டா சொல்ற. சரியா தப்போ நீ கரெக்டா சொல்ற. அந்த காலங்கள் என் தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறது. யார் கையில இருக்குது சொல்லுங்க? யாருடைய கையில இருக்கு? நல்ல கவனமா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் மழை காலத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் அது நீடிச்சது, ஒரு பட்டணம் என்ன ஆயிடுச்சு? அசைஞ்சு போச்சு, ஆடி போச்சு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தன்னுடைய கண்ட்ரோல்ல, தன்னுடைய ஆளுகைக்குள் இடத்தை வச்சிருக்கிறாரு. கரத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்ல கையில வச்சிருக்கிறார் அர்த்தம் இல்ல. இப்ப நம்ம சொல்றோம் எல்லா அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னா கையில வச்சிருக்காங்க இல்ல. அதிகாரத்தை அவர் உடையவர்களாய் இருப்பதை நாம் சொல்றோம், அவங்க கையில இருக்கு. அதே போல உன்னுடைய காலங்கள், உன் வாழ்க்கையில தேவன் உனக்கென்று கொடுத்த சகல காலங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தகப்பன், உன் அப்பா, உன் டாடி தன்னுடைய கரத்தில், அதிகாரத்தில் அல்ல. சந்தோஷமா கரந்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற காலங்கள் அல்ல. செப்டம்பர்ல உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குதுங்க. இந்த மார்ச்ல இருந்து உங்களுக்கு என்ன ஆகுது? சனியம் பிடிக்குது. அது என்ன காலம்? அது கண்ட காலம். கண்ட காலமா? ஏதோ ஒரு கண்டம். அது கண்டம் காலம் ஆரம்பிக்குது, நல்ல காலம் ஆரம்பிக்குது. நல்ல எல்லாரும் கவனமா கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்க வாசித்தே ஆகணும். எடுத்து வாசிங்க. கலாத்தியரின் புஸ்தகம் கட்டாயம் வாசிக்கணும். வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அதை வாசித்து அடுத்து போவோம். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் மாதங்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அடே பாவிகளே, பார்க்கிறீர்களே. அல்லேலூயா சொல்லுங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. பார்க்கலாமா? பதில் சொல்லுங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா? எப்படி பார்த்து கல்யாணம் பண்ண பாடி போறீ? பார்க்கல. வெரி குட். காலங்களையும் முதல்ல நம்முடைய அருவருப்பான ஒரு பழக்கம் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற மற்றதெல்லாம் கூட விட்டுருவோம். ஆனால் இந்த கல்யாணம் வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்வோம்?
போய் எதை எடுத்துட்டு வாங்க? கேலண்டர் எடுத்துட்டு வாங்க. திடீர்னு சபையில கூட்டம் குறைஞ்சிச்சா என்ன அர்த்தம்னா, அது என்ன நாள்? அது முகூர்த்த நாள். என்ன நாள் அது? முகூர்த்த நாள். ஏன்னா முகூர்த்த நாள்ல கல்யாணம் வச்சாதான் எப்படி இருப்பாங்களா? நல்ல முகூர்த்த சுப முகூர்த்த நாள். கல்யாணம் பண்ணி 3 மாசத்துல விட்டுட்டு ஓடிடுவான். ஹல்லேலூயா. சுப முகூர்த்த நாள். ஆண்டவர் சொல்கிறார் காலங்களையும் வருஷங்களையும். சரி, இப்படி பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு என் ஆண்டவர் நல்ல ஒரு பட்ட பெயர் வைக்கிறார். உங்களுக்கு PhD அல்லது BSc MBBS அப்படி நீங்க டைட்டில் வச்சுக்கிற மாதிரி, டாக்டர், ஹல்லேலூயா, ப்ரொஃபசர், நர்ஸ் அப்படி டைட்டில் வச்சுக்கிற மாதிரி ஆண்டவர் கூட உங்களுக்கு டைட்டில் கொடுக்கிறார். நீங்க எடுத்து வாசிங்களே, ஏசாயாவின் புத்தகம் 57 வாசிங்க. 3 வாசி. நாள் பார்க்கிறவர்களின் பிள்ளைகளே, எல்லாரும் கவனமா கவனிச்சுக்கோங்க. காலங்களை பார்க்கிற பிள்ளைகளை பார்த்து, இனிமேல் பார்க்க போறவங்க இப்பவே உங்களுக்கு பேர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாள் பார்க்கிறவரின் பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த சந்ததியாரே. நான் சொல்லல, இவதான் சொல்றா. பச்சை கெட்ட வார்த்தை, பச்சை கெட்ட வார்த்தை ஆண்டவர் போடுறார். நாள் பார்க்கிறவரின் பிள்ளைகளே. காரணம் என்ன? ஆண்டவர் காலங்களை நேரங்களை எல்லாவற்றையும் தேவன் தீமைக்காய் உண்டாக்கல, கர்த்தர் உருவாக்கி சொன்னார். நல்லது நல்லது. என்ன கைதட்டி இப்படி நீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்காக தேவ பிள்ளைகள் சில காரியங்களில் வைராக்கியம் உள்ளவர்களாய் புரட்சியாளர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நாள் பார்த்த கல்யாணமே பூமணி அழுதுகிட்டே இல்லடா சொல்ற. நாள் பார்த்த கல்யாணமே பண்ண மாட்டேன். தேவ வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். செவ்வாய் கிழமையிலே கல்யாணம் வைங்க, ஆடி மாசத்துல கல்யாணம் வைங்க, ஊரே ஆடும். கர்த்தர் சொல்லுகிறார், கண்மலை மேல் உன் கால்களை நிறுத்தி அசைக்காதபடி உறுதிப்படுத்தியிருக்கார் ஆண்டவர். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. ஆடி மாசத்துல ஆடி போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற நாள் பார்க்கிற பிள்ளைகளே, உபச்சாருக்கு வேசிக்கு பிறந்த சந்ததியாரே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் படைத்த எல்லா காலம் எப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் சொல்லுங்க. நல்ல கர்த்தர் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்ல காலம் உங்களுக்கு பிறந்துருச்சு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே சொந்தமும் நீரே. ஓஹோ, ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா சொல்ல எல்லாரும் அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமுத்திரம் இன்றைக்கு வைராக்கியமா சொல்றீங்க? இப்படிப்பட்ட நல்ல காலங்கள் கெட்ட காலங்கள், கெட்ட மாதம் நல்ல மாதம் நல்ல நாள், இதெல்லாம் நல்ல நேரத்தை பார்க்காதபடி இயேசு படைத்த எல்லா நாட்களும் எல்லா நேரமும் நல்ல நேரம் என்று சொல்லி கர்த்தருக்கு வைராக்கியமா இருப்பேன்னு சொல்லுங்க மாத்திரம். ஆமா, ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய காலங்கள்
உன்னுடைய நேரம், உன்னுடைய பிகினிங், உன்னுடைய எண்ட், உன்னுடைய ஆரம்பம், உன்னுடைய முடிவு கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும். அது அவருடைய, சொல்லுங்களேன், அவருடைய ஒரு மனுஷன் வாழ்க்கையை வெறுத்து அவன் ஊழிக்கார மாறிட்டார். பின்னால தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணாராம். 3ஆம் மாடியிலிருந்து ரோட்ல ரோட் போறது, அடுத்த கீழே ரோடு, 3ஆம் மாடியிலிருந்து கீழே குதிச்சாராம். கண்ணை மூடிட்டு குதிச்சாராம், இதோட செத்துட்டேன்னு. பஞ்சு மத்தியில உளுந்த மாதிரி இருந்துதான். அண்ணா அது நகர்ந்து போயிட்டே இருக்குதான். என்னடா அது, கீழே விழுந்து மண்டை ஒழிப்ப, ஒருவேளை ஆவி இருக்குதோ, ஆவி இப்படி வெளியில் வந்துருச்சோ. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு வைக்கோல் லாரியில் வந்து விழுந்திருக்கா, லாரி போயிட்டே இருக்குதான். அப்போ நீ நினைத்து சாகணும்னு சாக முடியாது, என் சாவை நிறுத்தணும் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. காரணம், என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. ஒருத்தன் சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தானோ, ஒரு கழுகு டக்குன்னு வந்து பாம்பை தூக்கிடுச்சான். இவன் சைக்கிள் ஓட்டிட்டே இருக்கிறான். அந்த கழுகு மேல பறந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பாம்பு காலில் ஸ்லிப் ஆயிடுச்சான். ஸ்லிப் ஆகி இவன் பாட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறான். அது ஸ்லிப் ஆகி நேரா இவன் தலையில விழுந்து டக்குன்னு ஒரு போட்டுச்சான். அங்கேயே சுண்டு செத்துட்டானோ. ஆகவே சாகணும்னு நினைக்கிறவன் சாகவும் முடியாது, சாக வேண்டாம்னு நினைக்கிறவன் சாகாம இருக்கவும் முடியாது. காரணம், காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் எல்லாரும் பாடுவோமா? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. சும்மா கேட்டு கேட்டு போயிடக்கூடாது. தேவனுக்கு எரிச்சலை மூட்டுகிறவர்களாய் நீங்கள் மாறக்கூடாது. கர்த்தர் படைத்த காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமான காலங்கள். கர்த்தர் படைத்த நேரங்கள் எல்லாம் ஆசீர்வாதமான நேரங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு நன்மையாய் செய்திருக்கிறார். இரண்டாவது, அவர்தான் ஆளுகை செய்கிறார். நீ ஒண்ணு கிழிக்க முடியாது. நேரத்தை பார்த்து, காலத்தை பார்த்து உன்னால் ஒண்ணு செய்ய முடியாது. எல்லா காலத்திற்காய், எல்லா நேரத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ சொல்லுகிற பொல்லாத காலத்தை கூட என் தேவன் நல்ல காலமாய் மாற்றி காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்படிப்பட்ட காலங்களை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். வேகமா ஓடுவோம். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே, வருகிற வருஷம் என்ன வருஷமா? 2017. வருகிற வருஷத்திலே, குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற, பாருங்களேன், வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் கர்ப்பவதி ஆயிட்டாளா? Are you sure? ஆயிட்டாளா? முன்னால வசனங்களை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், எனக்கு என்ன ஆண்டவர் இருக்கு, வாசி ஆபிரகாம் வேதனையோடு சொல்றான் பாருங்களேன். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். பண்ணினார். அப்ப சாராள் என்ன ஆகல? கர்ப்பவதி ஆகல. கவனிக்கிறீங்களா? கவனிச்சா புரியும், இல்லாட்டி அப்படியே போக வேண்டியது. திரும்ப நல்ல கவனமா கவனிங்க. இப்போ சாராள் இன்னும் என்ன ஆகல? கர்ப்பவதி ஆகல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் பெறப்போகிற, ஒண்ணுதான் புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒன்னே ஒண்ணு. வருகிற வருஷத்திலே குறித்த காலத்திலே சாராள் கர்ப்பவதி ஆகலையே. என் ஆண்டவர் சொல்லுகிறார்,
சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறகு சொல்ல, சாராள் பெறப்போகிற. இட் இஸ் டன், இட் இஸ் டன். அல்லேலூயா. சாராள் பெறப்போகிற. கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற வருஷத்திலே, வருகிற மாதங்களிலே, இந்த வருஷத்திலே, அடுத்த மாதத்திலே, அடுத்த வருஷத்திலே, எனக்கு தெரியாது, உனக்கென்று கர்த்தர் குறித்த நாளிலே நீ பெற்றுக்கொள்ள போகிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கம்பீரமா பெற்றுக்கொண்டதை போல ரிசீவ் பண்ண மாதிரி இன்னொரு விசுவாசம், இன்னும் விசுவாசம். அடைந்து விட்டவளை போல, பிரச்சனை ஒளிந்ததை போல, நன்மை பிறந்ததை போல. கைத்தட்டு சரியில்லையே. நல்ல கவனிங்க. முதலாவதாக உன் தகப்பன் உன் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற காலம் குறித்த காலம். என்ன காலம்? என்ன காலம்? பிரசங்கியின் புஸ்தகத்திலே வேதவசனம் சொல்லுகிறது, அவர் அதெல்லாம் கல்யாணத்தில் போட்டிருப்பாங்க, கல்யாணங்கள் எல்லாம் இன்விடேஷன்ல போட்டிருப்பாங்க. அதினதின் காலங்களிலே என்ன செய்யறாரு? போயும் போயும் வந்து சேர்ந்தது பாரு சனியை நம்ம வீட்டுக்கு. இதான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அது சொல்லும், வந்து சேர்ந்தது பாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வைக்கும் நினைச்சா இருக்கிற விளக்கே என்ன பண்ணிருச்சே, இது அணைச்சு வச்சிருச்சு. வந்து சேர்ந்தது பாரு. நல்ல கவனமா கவனிங்க, எல்லாம் கவனமா கவனிங்க. அல்லேலூயா. ரூத் தன்னுடைய மாப்பிளை இறந்த பொழுது, ரூத் தன்னுடைய கணவனை இழந்த பொழுது நகோமி கூட அப்படி நினைச்சிருப்பா. என்னடா இது வந்து சேர்ந்து என் பிள்ளைய விழுங்கிருச்சே, என் பிள்ளைய சாவடிச்சிருச்சே. ஆனால் பிற்காலத்திலே ஜனங்கள் புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. ரூத் உனக்கு பெற்ற பிள்ளை உன் மடியிலே வளர்கிற உன்னுடைய பிள்ளையாய் இருந்து. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான காலம் உனக்கென்று தேவன். நல்ல கவனிங்க. இவளுக்கென்று கர்த்தர் குறித்த நேரத்தை இவளுக்கு கொடுக்க மாட்டார். அவளுக்கென்று கர்த்தர் குறித்த நேரத்தை அவளுக்கு கொடுக்க மாட்டார். அங்கு குறித்த நேரத்தை அவளுக்கு கொடுக்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கென்று கர்த்தர் தனித்தனியாய் தனித்தனியாய் ஒரு காலத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. நல்ல கெபீர் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு சொன்னா, தன் பிள்ளையாகிய யோசேப்பை அவன் இழந்த போது, யோசேப்ப அவன் கொஞ்ச நஞ்சம் செல்லம் கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் உங்களுக்கு தெரியும், எல்லா சகோதரை பால் அதிகமாக நேசிச்சு, அதனால தான் அவர்கள் என்ன பண்ணாங்க, அவன் மேல பொறாமப்பட்டாங்க. ரெண்டாவது, பல வர்ணமான ஆடைகளை செஞ்சானா. இந்த காலம் மாதிரி இல்ல, அந்த காலம். இந்த காலம் மாதிரி, இந்த காலத்துல ஆடையிலே லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு அம்மா ட்ரெஸ்லயே லைட் போட்டிருந்தது. வயசு 80. 80ல இப்படி போட்டிருந்தா 18ல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும் பாருங்களேன். 80லயே லைட் போட்டா அது 80ல எப்படி இருக்கும், போட்டிருக்குமோ என்னமோ தெரியல. அப்படி லைட்டா இது அப்படிப்பட்ட காலம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உண்மையாலுமே இந்திய தேசத்தில் பிறந்ததுக்கு நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதில் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு ரொம்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா இன்னும் நீங்க ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க. அல்லேலூயா. இன்னும் அழகா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கலர்ல உங்களை மூடிட்டு வரீங்க. நாங்கெல்லாம் சிங்கப்பூருக்கெல்லாம் அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு இங்க வரும்பொழுது பிளெயின்லயே ரத்தத்தால கண்ணெல்லாம் கழுவிட்டு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்து இறங்கணும். அப்படிப்பட்ட அகோரமான நாட்கள். ஆனா அந்த காலத்துல இப்படி வர்ணமான ஒரு டிரெஸ் போடுற பெரிய ஒரு அது த்ரில்லிங் தான். ஒரு பெரிய
ஆகவே தன் நேசத்தை அவன் மேல் இருக்கிற அன்பை காட்டுவதற்காய் அவனுக்கு பல வர்ண ஆடையை கொடுத்தான். மூன்றாவது, ஏன் அவனை நேசித்தான்? அவன் ராகேலை உயிருக்கு உயிராய் நேசித்தான். எத்தனை வருஷம் வேலை செஞ்சா ராகேலுக்காக? 14. யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக கர்த்தரை கிண்டல் பண்றாரு. யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சான். 14 இயர்ஸ், 14 வருஷம் வேலை செஞ்சு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணான். அப்ப எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் அவன் மேல வச்சிருப்பான். ஆனால் அவன் செத்து போயிட்டான். ஆகவே இந்த யாக்கோபுக்கு இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் மனசுல ஆறுதல். யார பார்க்கிற மாதிரி? ராகேலை பார்க்கிற மாதிரி. ஆனா திடீரென்று இந்த யோசேப்பு என்ன ஆயிட்டான்? காணா போயிட்டான். ஆனா அவனை பொறுத்த அளவுக்கு காணா போகல, செத்து போயிட்டான். அவனை பொறுத்த அளவுக்கு என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். நல்ல கவனமா கவனிங்க. அப்போ யாக்கோபு சொல்றான், நான் அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே இந்த நரைமயிரோடு நான் பாதாளத்துக்கு போவேன். எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் நினைச்சு பார்க்கல, வாழ்க்கையில் இப்படி அகோரமான சம்பவம் நடக்கும்னு கணவர் கூட நடந்துருச்சு. அவ்வளவுதான். இப்படி வேதனையோடையே என் காலத்தை முடிச்சு எப்படியாவது ஆண்டோட போய் சேர்ந்தா போதும். உனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு, உன்னோட கர்த்தர் பேசுறாரு. இல்ல, உனக்கென்று ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்பட, மீண்டுமாய் பலனடைய, மீண்டுமாய் சந்தோஷப்பட, மீண்டுமாய் கம்பீரிக்க, மீண்டுமாய் தலை நிமிர்ந்து நிற்க, நல்ல சந்தோஷமா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ரீகா ஷாக்கர பாக்குற யந்தரோ. நல்லா நீ இழந்து போகும் பொழுது அவன் சின்ன பையன், செல்ல பையன், குட்டி பையன். ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவன் எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல எல்லா தேசங்களுக்கு உணவளிக்கிற ஒரு மகா பெரிய குறித்த காலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்ததை, நீ அவமானப்பட்டதை, நீ நிந்திக்கப்பட்டதை, நீ சோர்ந்து போனதை என் தேவன் உயிர்த்து நீ எதிர்பார்ப்பதை விட மிக மிக அதிகமாய். அல்லேலூயா சொல்லுங்க. இது நடக்குமா? சொல்லுங்க, இது நடக்குமா? அட உங்ககிட்ட இது நடக்குமா? இது நடக்குமா? தேவனால் எல்லாம் முடிய ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஓ ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. சந்தோஷம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய கரத்திலே உனக்கென்று ஒரு காலம் உண்டு. என்ன காலம்? குறித்த காலம். எல்லாம் சொல்லுங்க, குறித்த காலம். சத்தமா சொல்லுங்க, குறித்த காலம். ஆமென். குறித்த காலத்தில் நான் உன்னத்தில் வருவேன். அப்பொழுது சாராள் பெறப்போகிற ஈசாக்கோடே பேரை கர்த்தர் வச்சிட்டார். ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நல்லா கவனமா கவனி. கர்ப்பமே தரிக்கல, இன்னும் கர்ப்பம் தரிக்கல, கர்ப்பம் செத்து போயிருச்சு. கர்ப்பம் தரிக்க உங்களுடைய வார்த்தையின்படி சான்ஸ் இல்ல, வழியே இல்லை. ஆனா தேவன் சொன்னதை
திட்டமிட்டதை இல்லாததை இருப்பது போல இப்ப அழைக்கிறார் ஆண்டவர். பெற்றுக்கொள்ளுகிறீங்களா இல்லாட்டி ஒரு மாதிரி சோர்வா இருக்கீங்களா? கேட்கறதுக்கு நல்லதா இருக்கு பாஸ்டர், இது நடக்கிற காரியமா அப்படின்னா அப்படிதான் இருப்பீங்க நீங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பாஸ்டர், நான் உங்க நல்லா இருக்கிறதுக்காக கேட்க வைக்கல, நல்லா இருக்கிறதுக்காக நான் கத்திட்டு இருக்கல, ஓ வாழ்க்கையில அதை கட்டாயமாய் தேவன் செய்வார் என்று சொல்லி நம் வாழ்க்கையில, நம்முடைய சபையில, சபையின் பிள்ளைகள் வாழ்க்கையில, பிள்ளையுடைய குடும்பத்தில தேவன் கட்டாயமாய் செய்வார். குறித்த காலத்திலே உன்னை தேடி வரும், குறித்த காலத்திலே உருவாகும், குறித்த காலத்திலே ஜெயமடையும், குறித்த காலத்திலே தடை மாறும், குறித்த காலத்திலே உயர்வடையும், குறித்த காலத்திலே கர்த்தருடைய ஆச்சரியமாய் உன் நாமத்தை பெயரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்தி. ஆமென். இப்ப எப்படி இருக்கு? என்னத்த சொல்ல பாஸ்டர்? ஹலோ, இப்ப எப்படி இருக்கு? என்னத்த போய் சொல்ல? சாட்சி சொல்றீங்களா? என்னத்த சொல்ல பாஸ்டர் சாட்சி? போச்சு, எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. கர்த்தர் உனக்கு தான் கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். உனக்கு தான் இல்ல, உனக்காகவே கர்த்தர் பேசுகிறார். தேவன் உனக்கு என்று ஒரு குறித்த காலம் வரப்போகிறது. அது யார் கையில இருக்குது? யார் கையில இருக்கு? அழகா ஒரு வசனம் இருக்கு, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருப்பது போல, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கரத்தை நோக்கி இருப்பது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கம் வரும் வரை எங்கள் கண்கள் மனுஷனை அல்ல, அக்காவல்ல, அப்பாவல்ல, அம்மாவல்ல, மாமாவல்ல, எங்கள் தேவனையே நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டுடைய கரத்தையே நீங்க பாருங்க. தேவன் உனக்கு என்று ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உதிர்ந்த இலைகள், உதிர்ந்து போன இலைகள் அப்படி சும்மா பசுமையா வெளியில வரும் பாருங்க. ஜனங்கள் ஆச்சரியமாய் உன்னை பார்ப்பார்கள். இவளாயுது, இவனாயுது என்று பார்க்கும்படி தேவன் ஒரு குறித்த காலத்தை தன்னுடைய கரத்தில் உனக்காக. கரங்கள் தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, ஆனந்தத்தோடு பெற்றுக்கொண்டவர்களை போல நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, உம்முன்னு முறைக்காம நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். குறித்த காலத்தில் இரண்டாவது என்ன காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? வாசிங்க சீக்கிரமாய். ஏசாயா 49 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 49:8 இருந்து. பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே, நல்ல கவனிங்க, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து, நான் உமக்கு செவி கொடுத்து, இரட்சணிய நாளிலே, இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன், உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும்.
கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும் நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை. அவர்கள் தாகமாய் இருப்பதும் இல்லை. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்தில் கொண்டு போய் விடுவார். அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்தேன். புரியுதா? அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு எல்லாரும் கவனிங்க. ஹலோ, மேல உட்கார்ந்து எல்லாம் கவனிங்க. அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்தேன். என்ன அர்த்தம் அதற்கு? நீ ஆண்டோட கேட்கிறாய், கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அதாவது கேளுங்கள் தரப்படும். தொண்டை கட்டிச்சு, ஜபந்தான் பண்ணுங்க. சத்தம் போட்டு எல்லாம் பாட்டுகள் எல்லாம் பாடவே முடியும். தொண்டை அப்படி கட்டிச்சு. அல்லேலூயா. தட்டுங்கள் திறக்கப்படும், ஏடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. ஏடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், ஏடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயமே என்றார். ஜெபமே ஜெயமே என்றார். ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயமே என்றார் இயேசு. ஜெபமே ஜெயமே என்றார். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பாட்டு மவுஸ் குறையில என்ன? Hallelujah. Ask and it shall be given. கேளுங்கள் தரப்படும். அதை வேத பண்டிதர்கள் இப்படி சொல்றாங்க, கேட்டுக்கொண்டே இருங்கள் என்று. கேளுங்கள் அல்ல. அதான் ஆண்டு ரொம்ப அழகா சொன்ன, இடைவிடாம என்ன பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. உனக்கு பதில் கொடுக்கிற ஒரு அனுக்கிரக காலம் வரும், அப்பொழுது நான் செவி கொடுப்பேன். என்னங்க இது? நல்ல நல்ல கையை தட்டுங்களேன். ஆமென். சொல்லு எல்லாரும் அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லு அல்லேலூயா. நல்ல கம்பீரம் அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. ஒரு பயங்கரமான, ஒரு அகோரமான, ஜனங்களை வஞ்சிக்கிற உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று டிவியில பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு லேட் நைட் நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு செய்தி. அப்ப சொல்றாரு, டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் காட். என்னது? டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் காட்.
உன் தேவனை நீ தொந்தரவு பண்ணாத. என் ஆண்டவராய் இயேசு சொன்னார், அவன் அநீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்தும் அவன் சொல்றான், இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டிக் கொண்டு இருக்காதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்பதை தேவன் ஜெபத்திற்கு உதாரணமாய் சொன்னார். ஆகவே வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கண்ணீரோடு இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் கருத்தாய் உபவாசித்து போராடி ஜெபியுங்கள். இதுதான் வேத வசனம். ஆனா இன்றைக்கு உபதேசம், நீ ஜெபம் பண்ணாத. நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேட்டுக்கொண்டே இரு. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. If you don't have the proper communication, உன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு சரியான தொடர்பு இல்லாவிட்டால் உன்னுடைய பாதை நாசமாய் போகும். நீ ஜெபித்து நன்மைதான் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஆனால் நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னத்த கையை தட்டுங்க. Praise the Lord. Hallelujah. ஜெபம் என்பது பிச்சை கேட்பதல்ல, தேவனோடு தொடர்பு கொள்வது. நான் எதுக்கு பிச்சை கேட்கணும்? I am not a beggar. என்ன ஒரு எலக்ட்ரானிக் இருக்கீ நீ? I am not a beggar. Why should I beg? I have an authority to ask and get. Because I am not a beggar, I am a son of God. தேவனுடைய மகனாய் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறபடியால் I can ask and get it. But தேவன் ஒரு நியதியை வச்சிருக்காரு. தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கார். தேவன் ஒரு கட்டளை வைத்திருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர் இடைவிடாமல் ஜெபம் பண்ற? கேட்கலாம்ல நீங்க. எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ற? காலையில வேலை செய்ய வேண்டாமா? தூங்க வேண்டாமா? இடைவிடாமல் என்ன அர்த்தம்? விதவுட் கேப், அப்படிதானே? இடையே விடாம, கேப்பே இல்லாம ஜெபம் பண்ணுங்க. எப்படி இது பாசிபிள்? எப்படி இது நடக்கிற காரியமா? இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்றது? காலையில் முழங்கால் போடுறோம், 1 மணி நேரம் ஜெபம் பண்றோம். எங்க 1 மணி நேரம் மூஞ்சிகளை பார்த்து 1 மணி நேரம் ஜெபிக்கிற மாதிரியா இருக்கு? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து அப்படி பிரகாசம் அங்கிருந்து அடிக்கும்ல. இப்ப என்கிட்ட எப்படி பிரகாசம் அடிக்குது பாருங்க. அது வேற விஷயம், அப்புறம் பேசிக்குவோம், தனியா பேசிக்குவோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்றது? ஜெபம் என்று சொன்ன உடனே நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, என்ன பண்ணும்? முழங்கால் போட்டு சொல்லுங்களேன், முழங்கால் போட்டு அன்பின் ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, அன்பு ரட்சகரே, இன்பமானவரே, ஈடற்றவரே, இணையற்றவரே, இட்ஸ் குட். நீங்கள் ஒழுங்காய் தேவ சமூகத்திலே ஜெபிப்பது மிக நல்லது. காரணம், if you have a discipline in your prayer, you honor your God. உன்னுடைய ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு இருந்தால் நீங்க தேவனை கனப்படுத்துகிறீர்கள். ஆமென். உங்கள் ஜெபத்திலே ஒரு ஒழுங்கு இருந்தா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தேவனை என்ன பண்றீங்க? கனப்படுத்துறீங்க. ஆமென். நான் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு கத்து கொடுக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழும்பி யார் மூஞ்சிலும் முழிக்க மாட்டேன். பாஸ்டர், உங்க வீட்டம்மா மூஞ்சில சில பேர் சொல்லுவாங்க, அத்தா மூஞ்சில முடிச்சாதான் அப்படி
அப்படின்னு காலை தொட்டு கும்பிட்டு, என்னைக்கு காலை வருவான்னு தெரியாது, அதனால காலை தொடும்போது ஜாக்கிரதையா வரும். அப்படியே கட்டிலோட இழுத்து கீழே போட்டு மிதிச்சா கூட ஆச்சரியப்படுறதில்ல. அதனால காலை தொடும்போது தான் ஜாக்கிரதையா இருங்க. காலை தொட்டு கும்பிட்டு பெட்ஷீட்டை திறந்து அது அப்பதான் ஜொல்லி அதை மூஞ்ச பார்த்து, அத்தான் மூஞ்ச பார்த்தாதான் இன்னைக்கு நாளே எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போடும்போது தடிக்கு கீழே விழுந்து 2 பல்ல உடைச்சிட்டு. அதனால நான் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறேன். ஒருத்தர் மூஞ்சி முழிப்பதில்லை, எழுந்துட்ட உடனே பல்லெல்லாம் கழுவி முகத்தெல்லாம் கழுவி, காபி பீலாம் குடிக்கிறது இல்லை, எடுத்து நேரடியா வந்து கர்த்தருடைய முகத்தை தான் பார்க்கறது அப்படின்னு நான் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறேன். இது ஒழுங்கு. இது என்னது? இது ஒழுங்கு. இது ரொம்ப நல்லது. அதிகாலையில கர்த்தரை தேட ரொம்ப நல்லது. நீ கர்த்தரை கனப்படுத்துற, கர்த்தர் என்னை கனம் பண்ணுகிறவளை நானும் கனம் பண்ணுவேன். கர்த்தரை கனப்படுத்துறாரா இல்லையா? என்னை அறியாதபடி சின்ன வயசுல நான் பழகினேன். ஓகே சொல்லுங்க, என்னை அறியாதபடி சின்ன வயசுல நான் பழகினேன். என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க சில பேர், எத்தனை பிள்ளைங்க உனக்கு? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். ஒன்னே ஒன்னு சொல்றேன், ஆனா மனசுல நினைச்சுக்குவேன், எனக்கு கிடக்குது ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க. இது கனம். இது என்னது? சொல்லு, இது என்னது? சொல்லுங்க, இது என்னது? இது ஒரு கனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி கருத்தாய் போராடி வெளி தேசத்துல இருக்கவங்க எல்லாம், பாஸ்டர் எப்ப பாஸ்டர் டேட் கொடுக்குறீங்க, தயவு செய்து வாங்க பாஸ்டர் என்று சொல்லி அழைப்ப ஒரு கணம் எல்லாம் உங்க ஜெபம். அது அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பேசவே தெரியாத ஒருவனை வாங்க பேசுங்க என்று சொல்லி கூப்பிடுகிறான்னு சொன்னால் இது மாம்சத்தில் வந்ததில்ல, இது ஒரு கணம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னை கணம் பண்ணுகிறவன் நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? கணம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லு அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லு அல்லேலூயா. எனக்கு சின்ன பையனா இருக்கும் பொழுது, வாலிப பையனா இருக்கும் பொழுதுலாம் இந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இப்ப இல்ல, அந்த காலத்துல ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப வாலண்டியராலாம் போய் பேசுவேன் நான். அதை ரொம்ப பெருசா மரியாதையை நினைப்பேன். அப்ப மனசில் நினைச்சதெல்லாம் உண்டு, சரி அங்க போகணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. ஆனால் முதல் முறை ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு தான் அங்க கொண்டு போனார். ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிக்கு, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு கத்து போனார். நான் வண்டியில இருந்து இறங்கினேன். 4 வெள்ளைக்காரங்க நின்று இருந்தாங்க. வேன்ல இறங்கினேன், 4 வெள்ளைக்காரங்க நின்று இருந்தாங்க. நான் நினைச்சேன், சரி எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாம் இறங்கி என்ன பண்ண, சரி சல்யூட் அடிக்கணும். பெரிய பெரிய ஆட்கள் ஒவ்வொருத்தரும் கோலியத் மாதிரி நின்று இருக்காங்க. அப்படி நின்றுதான். ஆனா வண்டி இறங்கணும்னா அவங்கள காணோம். பார்த்தா எல்லாம் பின்னால போயிட்டாங்க. என்னென்ன பின்னால போயிட்டாங்கன்னு பார்த்தா அந்த 4 பேர் என்னுடைய சூட்கேஸ் எடுக்கிறாங்க, என்னுடைய பேக்ல எடுக்கிறாங்க. என்கிட்ட பேசவே இல்லை. அவங்க கொண்டு போறாங்க. கொண்டு போய் ரூம்ல எல்லாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்களா அப்படி கேட்டாங்க. எனக்கு பேச்சே வரல. எனக்கு நான் நினைச்சது நான் இறங்கி இவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். ஆனா அவங்க எனக்கு சல்யூட் அடிச்சு எல்லாத்தையும் ரூம்ல வச்சு கம்ஃபர்டபுளா இருக்கிறீங்க. நான் சொன்னேன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன் அப்படின்னு நான். அப்புறம் என்னைய இன்வைட் பண்ணாங்கல்ல, அவங்க வந்தாங்க. என்ன நீ கம்ஃபர்டபுளா? ஆமா கம்ஃபர்டபுளா இருக்கேன். எல்லாம் வந்து உதவி செஞ்சாங்களா? நான் ஒருவேளை இன்னொன்று நினைச்சிட்டு அது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. ஒருவேளை ஸ்டார் ஹோட்டல் இப்படி ஒரு வேளை வேலைக்காரங்க இருப்பாங்களோ. ஆனா ஆளுங்க நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க யார் தெரியுமான்னு கேட்டாங்க. யாருன்னு கேட்டேன், இவங்க தான் துட்டு போட்டே உங்களை வர வச்சவங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய கம்பெனி டைரக்டர் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் எனக்கு பேச்சே வரல. முழங்கால் போட்டு அழுத நான். ஆண்டவர் ஒரு நாள் இவனை பார்த்து பேசுன்னு ஆசைப்பட்டேன். ஆனா இவன் வந்து எனக்கு சூட்கேஸ் எடுக்கும்படி என்னுடைய காரியத்தை தலைகளாய் மாத்தி போட்டுட்டீங்களா ஆண்டவரே. நல்ல கவனமா கவனி. நீ கர்த்தரை கனப்படுத்தினால் தேவ ஆலயத்துக்கு வரும்பொழுது, வேலைக்கு போகும்போது 10 மணிக்கு போவியா? 10 மணிக்குனா போவியான்னு கேக்குற? அட சோதி, போவியான்னு கேக்குற?
ஆனா ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரோம் நம்ம? சீரி முடிச்சு சிங்காரிச்சு செவந்த பொட்டி போட்டு வச்சு அண்ணன் நட போட்டுக்கிட்டு ஆனைக்குட்டி மாதிரி நடந்துகிட்டு என்ன கர்த்தரை கனப்படுத்துற இந்த இருதயம் இல்ல. கர்த்தர் உன்னை கனப்படுத்த வேண்டுமானால் கவனமா கவனிங்க. இந்த அம்மா ஒரு அம்மா, இந்த அம்மா இருக்குது, புருஷனை கனப்படுத்துறாங்களோ எனக்கு தெரியல, கட்டாயம் கனப்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கர்த்தரை கனப்படுத்துற பாத்தீங்கன்னா 8:45 வந்து வெளியில உட்கார்ந்து இருக்கும். முதல் ஆராதனையே முடிஞ்சிருக்காது. 8:45 நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. பூமியில என்ன கனத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ இல்லையோ, நீ பரலோகத்தில் வந்து நிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், பூமியில கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கம்பீர அல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்துங்க, கர்த்தருடைய ஊழியர்களை கனப்படுத்துங்க, வேதத்தை கனப்படுத்துங்க, தேவன் உன்னை கனப்படுத்துவார். ஆமென். பாருங்க, இந்த லீடர்ஸ் எல்லாம் வர சொன்னோம். 15 பேர் இருக்கிறாங்க. லீடர்ஸ் எல்லாம் வந்து சேர்ல உட்காருங்க. வெளி தேசத்துல லீடர் ஆட்களையும் சண்டை. ஆனா நம்ம ஆட்கள் லீடர்கள் அவங்க சரி வேண்டாம் விட்டுருவோம், உட்கார்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்த்தரை கனப்படுத்தல. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஊழியனுடைய வார்த்தை நீ கனப்படுத்தினால் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் உன் சந்ததிகளையும் தேவன் கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஒழுங்கான ஜெபம் கர்த்தரை கனப்படுத்தும். எதுக்கு போன எங்கேயோ போயிட்டது. இந்த ஜெபம் தேவனை எத்தனை பேர் ஒழுங்கா ஜெபம் பண்றீங்க? இந்த டைம் குறிச்சு வச்சு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நல்ல கரங்களை ஊத்தி காட்டுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்றது. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நான் சொல்றேன், உங்க கன்வீனியன்ட் டைம். காலையில சில பேர் எந்திரிச்சு வீட்டம்மாவுக்கு சமையல் எல்லாம் செஞ்சு வைக்கிறச்சு, வீட்டுக்காருக்கு சமையல் எல்லாம் செஞ்சு வைக்க, அது நேரம். ஆனா உங்களுக்கு என்ற ஒரு கன்வீனியன்ட் டைம், இந்த ஒழுங்கான நேரத்தில் இனிமேல் ஒழுங்காய் ஜெபிப்பேன். நல்ல கரங்களை உயர்த்தி இன்னைக்கு நான் அது பொருத்தனை பண்றேன். கரங்களை உயர்த்தி கர்த்தர் உன்னை கனப்படுத்த உன்னுடைய பிள்ளை. நல்ல கரங்களை உயர்த்தி. ஏற்கனவே ஜெபம் பண்றவங்க கை தூக்காதீங்க. இப்போ புதிதாய் ஒப்பு கொடுக்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க. இனி ஒழுங்காக, நிறைய கை காணுமே, இனி ஒழுங்காக நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கர்த்தருக்கு ஒதுக்கி நான் ஜெபிப்பேன். கரங்களை உயர்த்தி காட்டுங்கன்ற உங்களுக்கு விதி விலக்க என்ன? உங்களுக்கு கரங்களை உயர்த்தி காட்டுங்க. அங்க இங்க நீங்க ஏற்கனவே ஜெபம் பண்றீங்க, ரைட், ஓகே, நல்ல பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனமா கவனிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, உனக்கு என்று ஒரு அணுக்கிற காலம் வரும். அந்த அணுக்கிற காலத்துல கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். சொல்லு ஹalleluya. அண்ணால் வருஷம் வந்த ஆலயத்துக்கு அழுகிறது ஒரு ஜெபம் தான். நீ தேவ சமூகத்துல போற, வாயில வார்த்தையே வரல, கதறி 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 அழுதுட்டு டைம் பார்க்கற டைம் போயிடுச்சு. நீ ஜெபிக்கல நினைக்காத. கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் கண்டேன். நீ தேவ சமூகத்துல போற, ஜெபிக்கவே முடியல என்று பெருமூச்சு விடுகிற, கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இந்த அகோரமான காலங்களில் வருகிற துருபதேசங்கள் இன்னும் வந்துகிட்டே இருக்கும். அதற்கு செவி கொடுக்க, இதெல்லாம் பார்க்கறதை விட்டுருங்க. செவி கொடுக்காதபடி இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் கண்ணீரோடு போராடி உபவாசித்து கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. அணுக்கிற காலத்திலே தேவன் ஜெபத்தை கேட்பார். வருஷம் வரா அழுகிறது ஒரு ஜெபம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஏவுதல் வந்தது இவளுக்கு, தேவாலயத்திற்குள் போவோமே. ஹலோ,
இன்னைக்கு யாராவது முதல் முறை தேவாலயத்திற்கு போவோமே நீங்க வந்திருந்தா, இவ்வளவு நாள் வரணும்னு நினைச்ச வர முடியல, இன்னைக்குதான் பாஸ்டர் ஆலயத்திற்குள் வந்திருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது, சமாதானத்தோட போ, போ சமாதானத்தோட. ஆமென். உன்னால் அவருடைய உள்ளத்தில் தேவாலயத்திற்குள் போக வேண்டும் என்று வந்தது. தேவாலயத்திற்குள் வந்தா அங்க கூட அவ சும்மா ஜெபம் பண்ணலையா? எப்படி ஜெபம் பண்ணால அவ? சொல்லுங்களேன். தண்ணி அடிச்ச மாதிரி ஜெபம் பண்ணாலாம். வெளியில உட்கார்ந்து இருக்க ஏலி சொல்றான், ஏமா இப்படி பகல் நேரத்தில் இப்படி குடிச்சிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணா? இப்ப பார்த்தான், பாவ காலையில தண்ணி அடிச்சு வந்துட்டாளே இந்த பாதவத்தி என்று சொல்லி ஏலி பார்க்கறான். காலையிலேயே அப்படி ஜெபம் பண்ணாலாம். எத்தனையோ காலம் ஜெபம் பண்ணா, ஆனா அன்று அவருடைய வாழ்க்கையில தேவன் செவி கொடுக்கிற அனுக்கிரக காலமாய் நல்ல 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 சந்தோஷமா. எப்படி நான் எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஓ வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட கற்றுத்தாரும் ஆவியானவரே. அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிற ஒரு அனுக்கிரக காலத்தை தன்னுடைய கரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபித்தேனே பதில் கிடைக்கவில்லை, அதிசீக்கிரமாய் உனக்கு அனுக்கிரக காலத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஜெபம் கேட்கும், ஜெபம் கேட்கப்படும், கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். சமாதானத்தோட போய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற சத்தத்தை நீ கேட்பாய். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம பல வருஷத்துக்கு முன்னால இந்த டிவியில ப்ரோக்ராம் எல்லாம் வரும் பொழுது எனக்கு சின்ன ஒரு ஆசை. சத்தியத்தை டிவியில சொல்லணுமே. டிவியில எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, கண்ணீரை தொடப்பாரு, உனக்கு வேலை தருவாரு, குழந்தை தரு, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியத்தை சொல்லணுமே அப்படின்னு ஒரு ஆசை. அப்ப லேசா ஜெபம், ஆண்டவரே நமக்கு சித்தமானால் டிவியில உங்களுடைய வார்த்தைய சொல்லும். எப்ப நினைக்கிறீங்க? அப்பதான் ஒரு 3-4 பேர் தான் டிவியிலே பேசுறாங்க, வேற யாரும் இல்ல. அப்படி ஒரு ஆசை. அப்போ ஈரோட்ல ஒரு கூட்டத்திற்கு நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போயிருந்தேன். தொடான கூட்டம், ஒரு 10-15,000 20,000 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். அப்போ பிரதர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சகோதரர் அருள்ராஜ், பிரதர் அருள்ராஜ், அவரும் கர்த்தருடைய செய்தி கொடுக்க வந்திருந்தார். அப்ப நானும் சிஸ்டரும் மத்தியானம் ஃப்ரீயா இருந்தோம். அப்ப ஒரு அடுத்த ரூம் சொன்ன போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு. பெரிய ஊழியக்காரர் போய் பார்ப்போமா? நீ 15,000 பேருக்கு பேசினாலும் ஊழியர்கள் என்ன பண்ணணும்பா, மதி கனம் பண்ணணும். போய் பார்க்கலாமா? உடனே எங்கள் வீட்டை வாசல் போய் பார்க்கலாம். 2 பேர் போனோம். அவருக்கு ஒரே சந்தோஷம். வாங்க 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 வாங்க. செய்தி ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நானும் செய்தி கவனமாக கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். எங்க ஊழிய பாளையங்கோட்டையில். ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணுங்க. நீங்கள எனக்கா ஜோம் பண்ணும்? இல்லை நீங்க ஜோம் பண்ணணும். அதுக்கு நாங்கள் குடும்பமா வந்திருக்கோம், கணவன் மனைவியே வந்திருக்கோம். எதுக்கு ஜோம் பண்ணணும்? குழந்தை ஏதாவது இல்லை, வேண்டாம், ஒரே குழந்தை தான். ஜோம் பண்ணுங்க.
அவரு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. சொன்னாரு, சீக்கிரமா நீங்க டிவியில பேச போறீங்க அப்படின்னாரு. மனசுக்குள்ள சாராள் மாதிரி சிரிச்சேன். அங்க இருந்து ஈரோட்டுக்கு வரதே பெரிய கஷ்டம். ஊழியத்தோட ஆரம்ப காலம் அது, வரதே கஷ்டம். டிவியில நம்ம என்னைக்கா ஒரு நாள் நடக்கணும் ஜெபம் பண்ண தப்பு இல்லை, அது என்னைக்கா ஒரு நாள் நடக்கும் ஜெபம் பண்ணும். ஆனா இவர் டபாட்டு டிவியில பேசுவீங்கன்றாரு. அப்படி ஒரு சிரிப்பு. சரி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்படி உண்மையான தீர்க்கதரிசிகளும் உண்டு. ஆனா இவங்கெல்லாம் டோக்கன் வாங்கி கியூல நிக்க வைக்க மாட்டாங்க, எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இல்லாட்டி நான் உங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்னேன், நான் தீர்க்கதரிசி சொல்லி தங்களை அறிமுகப்படுத்த மாட்டாங்க. அப்படி சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அவருக்கு தான் உண்மையான தீர்க்கதரிசி. டோக்கன் வாங்கி கியூல நிக்க வச்சு வீணா வாழ்க்கை இழந்துறாரு. ஆமா, சும்மா பார்க்காதீங்க. எனக்கு தெரியும் போறதெல்லாம். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை போய் கியூல நின்றுக்கிட்டு தலை மேல கை வச்சு எதாவது சொல்லுவாளா? அந்த அக்கா சொல்லுமா, அந்த பாட்டி சொல்லுமா? வெக்கமல்ல உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், சகல விதமான எல்லா வித தீர்க்க தரிசனத்தையும் ஆண்டவர் எழுதி உங்க கையில கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்படிப்பட்ட சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்க தீர்க்கதரிசிகளாக தங்களை வெளிப்படுத்தி காட்டவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா அந்தந்த நேரங்களிலே அவருடைய வரங்கள் வெளிப்படும். Praise the Lord. ஆமா, ஆண்டவர் சபையில் தீர்க்கதரிசி சொல்றாரு. நான் என்னைக்கு உங்க தலையில கை சொல்லியிருக்கேனா? நான் தலையில கை வச்சு சொன்னேன்னா நீங்க ஆண்டவர் பார்க்க மாட்டீங்க, என்னை தான் பார்ப்பீங்க. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பீங்க, பாஸ்டர் ஆபீஸ்ல உங்களை பார்க்கலாமா? எதுக்கு? அதான் ஜெபம் பண்ணேன் அன்னைக்கு. இல்லை தனியா ஜெபம் பண்ண. என்னத்து கேட்டா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? அன்னைக்குன்னு கரெக்டா கத்த சொல்லுவாரு. Praise the Lord. சீக்கிரமா இவ கண்ணீரின் பள்ளத்தாக்கு உனக்கு வருக. அது இப்படி ஓடப்படாது. என்னடா இது இப்படி சொல்றாரு? வீட்டுக்கு வந்துட்டேன். கரெக்டா ஒரு வாரம் இருக்கும், சென்னையில ஒருத்தர் போன் பண்ணாரு. பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டேன். நான் ஒரு சேனல்ல நான் பேச போறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இல்ல நான் மாத்திரம் இல்ல நீங்களும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் என்கிட்ட காசு கிடையாது, பைசாலாம் கிடையாது, எனக்கு கொடுக்குற காசெல்லாம் கிடையாது. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க பாட்டுக்கு அந்த காலத்துல அங்க போய் எடுக்கணும். நீங்க பாட்டுக்கு புறப்பட்டு வாங்க, காசெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடுவோம். நீங்க முதல்ல வந்து பேசுங்க. நான் நினைக்கிறேன் அவர் சொல்லி கரெக்டா ஒரே மாசத்துல விஜய் டிவில நம்ம ப்ரோக்ராம் வந்துருச்சு, காருண்ய நேரம் சொல்லி. நல்ல கவனி, நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, அதுக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு ஏங்கிட்டே எல்லாம் இருக்காத. கர்த்தர் உனக்கென்று உன் ஜெபத்தை கேட்கிற அனுக்கிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லு, சொல்லு எல்லாரும் அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ ஜெபித்து 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 சோர்ந்து போனோம் பாஸ்டர். நாங்க ஒரு ஊழியத்தை, நாங்கன்னா எங்க பாஸ்டர் ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துல. அது ஒரு மலை அடிவாரம். மெயின் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் நடந்தாதான் அங்க போக முடியும். கர்த்தர் அந்த இடத்தை காட்டி இங்க ஆலயத்தை ஆரம்பினார். அங்க போய் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கேட்டாங்க, யாராவது இங்க வருவாங்களா? எதுக்கு இங்க வந்து தெரியல, கர்த்தர் கூட்டிட்டு வந்து இங்கதான் அங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு பாட்டி இருந்துச்சு, பூர்ணத்தம்மான்னு அந்த அம்மாவுக்கு பேரு. என்னம்மா? பூர்ணத்தம்மா. அந்த பாட்டி ஏறக்குறைய ரொம்ப வயசாகி போச்சு. அந்த பாட்டிக்கு நடக்கவே முடியாது. ஒரு நாள் அப்படி இப்படி தப்பி நடந்து ஆலயத்துக்கு வந்து ஒரே சந்தோஷங்களே ஆத்மா. அந்த பாட்டி சொல்லுச்சு, 40 வருஷமா நான் ஜெபம் பண்ற இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி. எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா சொல்லுங்க, எத்தனை வருஷமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே, என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, உன் ஜெபத்தை கேட்கிற அனுக்கிரக காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஜெபத்தை கட்டாயமாய் கேட்பார், உனக்கு பதில் கொடுப்பார், உன்னை சாட்சியா நிறுத்துவார். அவங்க இந்த அனுக்கிரக காலத்தை பெற்றுக்கொள்ள என்னங்க பண்றது? யாராவது ஒரு பதில் சொல்லுங்க. இந்த அனுக்கிரக காலத்தை பெற்றுக்கொள்ள என்னங்க பண்றது? கையில அடங்கி இருக்கணும். வேற ஆஸ்பத்திரிக்கு போணுமா? ஆர்த்தி எடுக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னும் வேற ஏதாவது ஆழமா தரிசனம் பார்க்கணும் இல்லையோ? ஒண்ணும் பண்ண வேண்டாம். இந்த அனுக்கிரக காலம் வரும் வரை ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டே இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தாய் நிஷ்கலமா ஒரு சாமியம் உம்மினதா, சத்தாய் நிஷ்கலமா ஒரு சாமியும் உம்மினதா, சத்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியும் உம்மினதா, சத்தாய் பாட்டு சாமியும் உம்மினதா, சத்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, எத்தானடியே என்னவதி அத்தால் உம்மை எல்லாம் எனக்கா துணை ஆரூரவே, சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியும் உம்மினதா, சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியும் உம்மினதா, ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, என்றிகளும் உலகோடெனக்கென் உரிமை, என்றிகளும் கோடெனக்கென் உரிமை, ஆயே உன்னையெல்லாம் எனக்கா துணை ஆரூரவே, சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியும் உம்மினதா, சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியும் உம்மினதா, அத்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ஆர்த்துணை யார் உறவு ஆண்டவரே? ஏஹே என்று இகழும் உலகத்தோட எனக்கு என்ன ஆண்டவரே உரிமை இருக்கு? என் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே, உம்மிடத்தில் நான் வருவேன், எனக்கு அனுக்கிற காலத்தை தருவீர் ஆண்டவரே. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கட்டுமா? நேரம் போயிடுச்சு. எனக்கு நிறைய வச்சிருந்தானா இந்த நேரம் தான் நமக்கு. நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இந்த கிளாக் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். இந்த செருப்பு அங்கே வச்சுட்டு வர மாதிரி வாட்ச் எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோதான், திரும்ப போகும்பொழுது உங்களுக்கு புது வாட்ச் வச்சிருப்பாங்க. Praise the Lord. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடியும். சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லாமா வேண்டாமா? சந்தோஷம் இல்லையா கண்ணில்? ஒன்னி தாங்க அங்கே பின்னால சோகமா இல்லை ஆமான்னு சொல்றேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பிள்ளைகள்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா?
சந்தோஷமா இருக்கீங்க? உங்களை தான் கேட்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எதுல? பக்கத்துல கிள்றது இல்லையா? ஒன்னே ஒன்னு சொல்லி முடிக்கிறேன், எடுத்து வாசிங்க. என்ன காலங்களை தேவன் வைத்திரு. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னும் நல்ல காலங்கள் இருக்குது, எப்படி விடுறதுன்னு எனக்கு தெரியல. எஸ்தர் 4:14 சீக்கிரம் வாசிங்க பாப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் தகப்பன் விட்டாரும் அழிவீர்கள். இது சொல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே பாஸ்டர். அந்த காலத்தையோட முடிச்சிருக்கலாமே. நீயும் தாப்பன் விட்டார் அழிவீர்கள் சொல்றதுக்கு நாங்களும் தெரியாம பேசுகட்டோமே. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால், இது என்ன காலம்? இது பேசும் காலம். வாய்த்தார் சொல்லுங்க, பேசுகிற காலம். பக்கத்துல சொல்லுங்க, இது பேசும் காலம். வாயை மூடிட்டு மௌனமா இருக்காத, பேசு. கண்டதை பேசாத, கர்த்தருக்காக பேசு. ஆமென். சொல்ல எல்லாரும் அல்லேலூயா. நான் வியாபாரம் பண்ணும் பொழுது ஒரு பொருத்தனை எடுத்திருந்தேன். அப்படி நீங்க யாரா எடுத்திருக்கீங்களா? நான் ஒரு பொருத்தனை, என்ன பொருத்தனை தெரியுமா? என்கிட்ட வர யாரா இருந்தாலும், அவன் எவ்வளவு பெரிய டைரக்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சாமியா இருந்தாலும், யாரா இருந்தாலும், இயேசு என்ற வார்த்தையை சொல்லாம நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன். ஆண்டவருடைய கிருபையினாலே நான் நினைக்கிறேன் 90% மேல் வர்றவங்க எல்லாத்திட்டுமே இயேசு என்ற ஒரு வார்த்தையை சொல்லாம நான் விட்டதே இல்லை. Praise the Lord. Hallelujah. ஒரு நாள் சென்னையில இருந்து நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு கணவன் மனைவி பெரிய பொட்டெல்லாம் வச்சு, அவரை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு பயபக்தி உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. பயங்கரம் மேலெல்லாம் பொட்டெல்லாம் வேறெல்லாம் வச்சு பெரிய ஒரு பாத்திரத்தில் உயர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க 2 பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. நான் ட்ரெயின்ல போகும்பொழுது, ஃபிளைட்ல போகும்போது, எங்க போனாலும் எனக்கு டைம் கிடைச்சா உடனே எடுத்து வேதத்தை எடுத்து வாசிப்பதா என்னுடைய வழக்கம். நல்ல 12 மணி 24 மணி நேரம் அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணிடுறேன். ஒரு 4 சினிமா 5 சினிமா பார்த்தா டைம் போட தெரியாது. ஒரு நாள் கூட ஒரு சினிமா கூட நான் பார்த்ததே கிடையாது. பேசாம வேணா உட்கார்ந்துருப்பேன், தூக்கமே வராது எனக்கு. ஆனா சினிமா பார்த்ததே கிடையாது. கொஞ்சம் பார்த்ததா டைம் ஓடிடும், ஆனால பார்த்தது இல்லை. ஏதோ புஸ்தகத்தை வாசிப்பேன், இல்லாட்டி பைபிளை வாசிப்பேன். பைபிளை வாசித்துட்டே இருந்தேன். திடீரென்று அந்த பெரியவர் கேட்டாரு, தம்பி என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் பைபிள் வாசிக்கிறேன். ரெண்டாவது கேட்டாரு, என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் வியாபாரம் பண்றேன். தம்பி இந்த சின்ன வயசுல வியாபாரம் பண்றேன்றீங்க, உட்கார்ந்து எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க, அதை வாங்கி சாப்பிடு, இதை வாங்கி சாப்பிடுறீங்க. நானும் வந்ததுல பார்த்துட்டே இருக்கேன், பைபிளையே வாசித்துட்டு இருக்கீங்களே. நான் சொன்னேன், அது ஒண்ணுதான் எனக்கு ஹாபி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி இருக்கு. சில பேர் செல்ல பார்த்துட்டு இருக்கிறதே ஹாபி. பேர பையன் இருக்கான், 2வது பையன், அவன் என்னோட செல் எடுத்து, 2வது பெருசு இல்ல, 2வது ஏன் செல் எடுத்து ஒரு அம்மாக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டான். FFFFFTTTTTU53 அப்படின்னு. இந்த பொம்பளை என்ன நினைக்குமோ தெரியல. பாஸ்டருக்கு ஏதாவது கோளாறு ஆயிடுச்சா? இவனுங்க பண்ற ரகலை. அன்னைக்கு நேத்து அவங்க அம்மா கேட்கறா, வேணுனே சதி வச்சு கேட்டாலா அதுவும் எனக்கு தெரியாது. வெளியில போறோம், ராத்திரி மீட்டிங்கு கிளம்புறோம், இவன் எனக்கு கண்ணாடி வேணும்ன்றான், கூலிங் கிளாஸ் வேணும்ன்றான். அப்ப அவ கேட்கறா, ஏண்டா அறிவு இருக்காடா, இந்த ராத்திரி நேரத்துல எந்த பைத்தியக்காரனாவது கூலிங் கிளாஸ் போடுவானா, கண்ணாடி போடுவானான்னு கேட்டா. உடனே கேட்ட, தாத்தா போட்டிருக்காங்கல்ல அப்படின்ட்டான். ஏதோ சதி நடந்துட்டு இருக்காங்க மொத்தத்துல. செல்ல பார்த்துட்டு இருக்கிற என்ன பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்படி தட்டி 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 சில பேய்க படுத்துக்கிட்டு மேல புத்திட்டு அதுக்குள்ள SMS
I miss you. Otherwise I can kiss you. இந்த வயசுல வியாபாரம் பண்றீங்க, பைபிளை படிச்சுட்டே இருக்கீங்களே தம்பி, நமக்கு இப்படி ஒரு லட்டு மாதிரி சான்ஸ் கிடைக்குமா? நான் ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். சேலத்துல இறங்க போறாங்க, இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. தம்பி எல்லாம் கவனிங்க, நாங்க 2 பேரும் குடும்பத்துல பெரிய ஒரு பிரச்சனைனால புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரோம். returning to home, we are coming back. வீட்டுக்கு திரும்ப போறோம். தம்பி மனசுல ஒரு வேதனையோட தான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்தோம். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம், ஆனா வேதனை மாறவே இல்லை. தம்பி உண்மையே சொல்றேன், இப்ப நாங்க 2 பேரும் மன நிறைவோடு இந்த ஸ்டேஷன்ல இறங்கி போறோம். நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் தம்பி. அந்த இயேசுநாதர் உன்னையே ஆசீர்வதிப்பார், அவனோட வரப்போற பொண்டாட்டியும் ஆசீர்வதிப்பார். சரி, ஜப்பான்ல இருந்து சிங்கப்பூருக்கு வர மூக்கேல ஒரு அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருந்தது. நான் அப்படி திரும்பி பார்த்தேன், ஐயோ மூக்கேல பாவம், நமக்கு இருந்தா கூட கொடுக்கலாமே. ஒரு அம்மா பக்கத்தில் உட்கார்ந்து அந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நான் பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருந்தேன். அந்த அம்மா கேட்டுச்சு, who are you? பொதுவாக ஜப்பான்காரங்க இங்கிலீஷ் பேசவே மாட்டாங்க. அந்த அம்மாக்கு இப்படி அரைகுறை இங்கிலீஷ் பேசுது. who are you? அதே நான் என்ன பண்றேன்னு தெரியும் அந்த அம்மாக்கு. நான் சொல்றேன், I am a father. Do you know father? Church father. Yeah, I know father. My daughter, she is studying in a Christian school. ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல தான் படிக்கிறா. I know father. I am a father. ஆரம்பிச்சேன். சிங்கப்பூர் வரும்போது அந்த அம்மா சொல்லுச்சு, நான் ஜப்பான் போன உடனே முதல் வேலையா ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள போறேன். பேசு, மௌனமா இருக்காதீங்க. உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கதறுவான், ஆண்டவரே இவ பைபிள் எடுத்து ஆலயத்துக்கு போனது பார்த்திருக்கிறேன், ஆண்டவரே இவங்க வீட்டுல ஜப கூட்டம் நடத்துறது பார்த்திருக்கிறேன், இவங்க வீட்டுல ஜபம் பண்ணது பார்த்திருக்கிறேன், ஆனா இந்த பாதவத்தி ஒரு நாள் ஆகுது உண்மை குறித்து எனக்கு பேசுறதே இல்ல. அவளுக்கு ஏன் ஆண்டவரே பரலோகத்தில் இடம் கொடுக்குறீங்க? நான் நரகத்துல வேதனைப்படுறேன், நரகத்துல அழிவதற்கு காரணம் ஆண்டவரே அவதான், ஆண்டவரே காரணம், எனக்கு உண்மை குறித்து சொல்லவே இல்லை என்று கதறுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பேசு. இது பேசும் காலம். சீக்கிரமா இந்த காலங்கள் முடிய போகிறது. அந்த காலம் வரும் முன்பாக சபையே நீ பேசு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஊழியம் முடிஞ்சு வந்து ரூம்ல தங்கி இருந்தாரு. பயங்கர டயர்ட். கத்த சொன்னாரு, எந்திரிச்சாரு. ராத்திரி 2 மணி. ஓடி போய் பக்கத்து ரூம்ல போய் சொல்லு, I am a living God. நான் ஜீவனுள்ள தேவன், உன் பாவங்களை மன்னிப்ப, நான் உன்னை நேசிக்கிறேன் போய் சொல்லு. சொன்னாரு, it's too late. நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். கட்டாயமா காலை எழுப்பி போய் சொல்றேன். மணி 3 மணிக்கு கத்தர் எழுப்பினார். மணி எழும்பு, என்ன ஆண்டவரே? பக்கத்துல போய் சொல்லு, அவனை நேசி. ஆண்டவரே இது வந்து ஒரு இன்டீசன்ட். என்னை நான் பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? அவன் ஸ்டூபின்பா. நான் ராத்திரி போய் அவன்கிட்ட சொல்லக்கூடாது, காலையில் கட்டாயம் சொல்றேன். மறுபடியும் 4 மணிக்கு கத்தர் எழுப்பினார். மகனே போய் சொல்லு, நான் அவனை நேசிக்கிறேன். இல்ல ஆண்டவரே கண்டிப்பா காலையில் சொல்றேன். 6 மணிக்கெல்லாம் போய் சொல்றேன். நல்லா தூங்கிட்டாரு. விடுஞ்சது. கச்ச 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 கச்சன்னு பக்கத்துல ஒரே சத்தம். வெளியில வந்து பார்த்தாரு, ஒரே கூட. என்னன்னு கேட்டாரு. அந்த ரூம்ல இருந்தவன் தூக்கு போட்டு செத்துட்டான். கத்த சொல்லுகிறார், மகளே பேசு. உன் குடும்பத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், ரட்சிக்கப்படாம, ஞானஸ்நானம் எடுக்காம, அபிஷேகம் பெறாம, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம, நான் செக்ரட்டரியா இருக்கிறேன், நான் அந்த இருக்கேன், நான் இந்த பதவியில இருக்கிறேன். கத்த சொல்ற பேசு. அந்த ரத்தப்படியை ஓட்டதான் நான் கேட்பேன். பேசு. You speak. பேசு. இது பேசும் காலம். ஆண்டவர் சொல்றது, இது பேசும் காலம். If you are a businessman, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நிறைய பேர் தேடி போடும், ஆனா உங்ககிட்ட நிறைய பேர் தேடி வருவாங்க.
பேசு. நான் பேசுறேன் வியாபாரம் போயிடும் நினைக்காத. நான் சொல்றேன் வியாபாரத்தை கொடுப்பதும் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பதும் கர்த்தர் தான். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கர்த்தர் தான் கொடுப்பார். பேசு பேசு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தருணத்தை இழந்தீங்கன்னா it will never 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 come again. நான் எப்பொழுதுமே ஒரு ஊழியக்காரனுக்கு உதவி செய்வேன். மாதந்தோறும் யாருக்கு ஒரு உதவி செய்வேன். ஒரு நாள் இங்கே ஜெபம் பண்ணிருக்கேன். சனிக்கிழமை மகன் வந்து வெளியே நிற்கிறான். நான் வெளியே போனேன். கொஞ்சம் காசு தான் வச்சிருந்தேன். அப்ப நல்ல உதவி செய்வேன் அவருக்கு. வெளியே போனேன். இந்த பையன் கேட்டா, அப்பா ரொம்ப சிக்கா இருக்காங்க பாஸ்டர், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பக்கம் எனக்கு ஒரு கோவம். என்ன ஜெபம் பண்ற இடத்துக்கு தேடி வந்துட்டானே. நான் தான் எப்பொழுது கொடுப்பேனே. அப்பயும் மனசுல ஆவியான சொல்றாரு இருக்கிறத கொடுத்துட்டா சொல்றேன். அப்படியே சத்தியத்தை சொல்றேன் உங்ககிட்ட. ஆவியான இருக்கிறத கொடுத்துட்டா சொன்னேன். இல்ல கொஞ்சம் நிறைய கொடுத்துடலாம், ஆனா இவன் ஆபீஸ் போட்டு அங்க கொடுத்துருவோம். அவன் சொல்ற இல்ல ஏதாவது உதவி செய். இல்ல பரவாயில்ல நீ போ, நாளைக்கு நாளான்னைக்கு ஆபீஸ் வா, வெள்ளிக்கிழமை ஆபீஸ் வா. சாரி நான் சனிக்கிழமை ஜாப் பண்றேன், திங்கக்கிழமை ஆபீஸ் வா, நான் கட்டாயம் தரேன். சாயந்தரம் நியூஸ் வருது, அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஒட்டஞ்சிருச்சு எனக்கு உள்ள. ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ கால உதவி, எத்தனையோ வருஷம் உதவி செஞ்சிருக்கிறேன். ஆனா கடைசி நேரத்தில் இந்த தருணத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. கண்ணீர் விட்டு காத்தேன். வாட் இஸ் த யூஸ்? போனது போனதான், திரும்ப வராது. கர்த்தர் சொல்லுகிறார், இது பேசும் காலம், இது பேசும் காலம், இது பேசும் காலம், இது பேசும் காலம். ஹல்லேலூயா. பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க பாஸ்டர். I am a very great and big officer. I cannot speak like these fellows, chilly fellows. நான் பெரிய அதிகாரியா இருக்கிறேன், இப்படி போய் அற்பமால கண்டோட்டால பேச முடியாது. நீ பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நீயும் பரலோகத்துக்கு வந்துதான் சேரணும். தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் முதல் கேள்வி கேட்பார், நான் உனக்காய் நியமித்த ஆத்துமாக்களேங்க. வெறும் கையனாய் பரலோகத்தில் நிற்க முடியாது. கரையேறி உமதண்டை நிற்கும் போது, ஆண்டவா வெறும் கையனாக உம்மை கண்டுகொள்ளல். எத்தனை பேர் இந்த மத்தியானம் சொல்றீங்க, ஆண்டவரே பேசுகிற காலத்தை நான் இழந்து போக மாட்டேன், நான் பேசுவேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னை குறித்து பேச வெட்கப்பட்டால், நீ என்னை குறித்து பேச வெட்கப்பட்டால், a only person who can recommend about our character is Jesus. பிதாவை பார்த்து இவன் இப்படிப்பட்டவன் சொல்லி சொல்றதுக்கு அதிகாரம் உள்ள ஒரே ஒருத்தர் இயேசு மாத்திரமே. அவர் சொல்றதுதான் அவர் கேட்பார். வேற எந்த செயின்ட்டும் எந்த எவனும் போய் பிதாட்ட பேச முடியாது. இயேசு மாத்திரம் தான் சொல்ல முடியும், ஆண்டவரே இவன் இப்படிப்பட்ட ஆண்டவரே, இவ்வளவு நல்ல குணம் உள்ள ஆண்டவரே, உமக்காய் ஓடினவ, உனக்காக ஜெபிச்சவ, உமக்காய் கொடுத்தவ, உமக்காய் பிரயாசப்பட்ட ஆண்டவரே என்று பிதாவை பார்த்து பேச உரிமையுள்ள ஒரே ஒருவர் ஜீசஸ். இயேசு கர்த்தர் சொல்றார், நீ அவரை கொடுத்து பேச வெட்கப்பட்டால், பிதாட்ட வரும்பொழுது சொல்றான், நான் வெட்கப்படுவேன்றார் ஆண்டவர். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆண்டவர் இவனை பத்தி என்ன பேசாச்சு, என்னை பத்தி பேசுறதுக்கே வெட்கப்பட்டு இவனை பத்தி பிதா பாரு. Who is he? Who is she? I don't know. எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க எதாவது செய்யறது செய்ய எனக்கு என்று வெட்கப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உமக்காய் பேசுகிற நாவை எனக்கு தாரும் ஆண்டவரே? எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி காட்டி. நீங்க பெரிய அப்படி உலகத்தை அசைக்கிற ஜாம்பவான்களாக பயங்கரமான அற்புத அடையாளங்களை செய்யலாம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பேசு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு
சபையே பேசு, பேசு பேசு சபையே பேசு. இது உலர்ந்த எலும்புகள் உயிர்த்து எழுப்பிடும் நாட்கள். இது கல்லாகும் முழங்கால்கள் புதுகரம் பெற்றுக் கொள்ளும் நாட்கள். கோடல்கள் யாவும் சீராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செம்மையாக மாறிடும் நாட்கள். எனவே பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. ஜீவானை பேசு, ரட்சிப்பை பேசு, வார்த்தையை பேசு, இயேசுவை பேசு. ஜீவானை பேசு, ரட்சிப்பை பேசு, வார்த்தையை பேசு, இயேசுவை பேசு. பேசு பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. சொல்றீங்க வெட்கத்தை, அவமானத்தை, என்னுடைய டிக்னிட்டி, என்னுடைய பிரஸ்டீஜ் பார்க்காம என் ஆண்டவரா இயேசு என்னுடைய மூச்சு அவர் தான் கையில வச்சிருக்காரு, என் எதிர்காலத்தை அவர் தான் கையில வச்சிருக்கிறாரு, என் உயர்வை அவர் தான் கையில வச்சிருக்கிறாரு, என் ஆரம்பத்தை முடிவை அவர் தான் கையில வச்சிருக்காரு. ஆகவே இயேசுவுக்காய் நான் பேசுவேன். சபையே பேசு. கண்டதுக்கெல்லாம் நேரத்தை வீணாக்க நீ கத்த சொல். இனி பேசு, கத்தருக்காய் பேசு, கத்தருக்காய் பேசு. எத்தனை பேர் உங்களை போடுகிறீங்க? ஆண்டவரே உமக்காய் நான் பேசுவேன். ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் என்று விட்டு விடாதீங்க. முக்கியமா அவங்ககிட்ட பேசுங்க. அவன் ஆலயத்துக்கு போயிருக்கிறான், நரகத்தில் போயிடுவான் ரட்சிக்கப்படாவிட்டால். அவே நீ பேசு, அவன்கிட்டையும் பேசு. ஆண்டவரை அறியாத பேசு, பக்கத்து வீட்டுக்காரன் பேசு, முன்னாள் வீட்டுக்காரன் பேசு, உன்னை தேடி வரவன்ட்ட பேசு, காய்காரன் பேசு, கோழிக்காரன் பேசு, மோர்காரன் பேசு. திடீர் யார ஒருத்தர் தேவன் உன்னை அனுப்ப, யார வர்றாங்கன்னா அவங்க தானா வரல, கர்த்தர் தான் அவர்களை விட்டு அனுப்பி இருக்கிறாரு. நீ பேசு. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லி ஆண்டவருக்காய் நாங்கள் பேசுவோம்? ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க தைரியமாய் வைராக்கியமா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தருக்காய் நான் பேசுவேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டவர் கொடுத்த காலங்கள் இன்னும் 2 காலம் ரொம்ப ஆசீர்வாதமான காலங்கள். தீங்கு காலத்திலே அவர் தமது கூடாரத்தில் மறைத்து என் கண்மலை மேல் என்னை உயர்த்துவார். கடைசி ஒரு காலம் வேதவசனம் சொல்லுகிறது, உனக்கு பலன் கொடுக்கும் காலம். கர்த்தர் தன்னுடைய காலங்களை கரத்தில் வைத்திருக்கிறார். இப்பொழுது தேவ சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே குறித்த காலத்தை எனக்காய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அனுக்கிற காலத்தை வைத்திருக்கிறீர். நான் பேசும் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஹல்லேலூயா. நீ மனம் சோர்ந்து வந்திருந்தால், மனம் உடைந்து வந்திருந்தால், என் ஆண்டு சொல்லுகிறார், மனம் உடைந்து போகாத. உனக்காய் தேவன் ஒரு குறித்த காலத்தை உன்னை ஆச்சரியமாய் உயர்த்த, உன்னை அற்புதமாய் மேன்மைப்படுத்த, உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற ஒரு குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் ஜெபம் நீ ஜெபித்துக் கொண்டே இரு. உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற அனுக்கிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேசுகிற காலம் அது இனி வரப்போகிறதல்ல, இன்றைக்கே நீ பேசு. நீ வெளியில போகும் பொழுது பேசு, நீ பஸ்ல பேசு, நீ பிரயாணம் பண்ணும் பொழுது பேசு, நீ மார்க்கெட்ல பேசு, உன் வியாபார ஸ்தலத்துல பேசு, உன் காலேஜ்ல பேசு, உன் ஸ்கூல்ல பேசு. யூ ஸ்பீக். பேசு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அந்த அபிஷேகத்தை மேல் ஊற்றுங்க. ஆண்டவரே அந்த பேசுகிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. அந்த பேசுகிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. அந்த பேசுகிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. அந்த அபிஷேகத்தை எல்லா கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஓ பேசு
சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. வானத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்துங்க. You have a beautiful season. You have wonderful seasons in the hands of your Father. நல்ல காலங்கள் பூமியில் அல்ல, நல்ல காலங்களை தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். என் மகளே, oh my daughter, oh my son, good seasons, நல்ல காலங்களை தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். சோர்ந்தே போகாது. இயேசுவின் நாமத்தில் நான் காலங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஆண்டவர் என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளையிடுகிறேன் சொன்னார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரங்களை பார்த்து பேசுகிறேன். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு அனுக்கிற காலத்தை தருவீராக, எங்கள் சபைக்கு நல்ல குறித்த காலத்தை தருவீராக, எங்கள் சபைக்கு பேசுகிற காலத்தை தருவீராக, எங்கள் சபைக்கு தீங்கு காலங்களிலே மறைக்கிற காலங்களை கர்த்தர் தருவீராக, எங்கள் சபைக்கு பலன் தருகிற காலத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்